ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பட்டாணி சாப்பாடுங்க. பட்டாணி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசிங்க அப்படியே போட்டுக்கலாங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியுதுங்க. நல்லா பொரியுதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாங்க. தக்காளி 1 அறுத்து வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுடலாங்க. பச்சை மிளகா 4 கீச்சி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாங்க. அப்படியே புதினா தலையை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாங்க. இது வதங்கிறதுக்கு 2 உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதில் நம்ம பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க இந்த சாப்பாடு. இதுக்கு குருமா வச்சுக்கலாங்க. ஒயிட் குருமா வச்சுக்கலாம், எக்கு குருமா வச்சுக்கலாம், காலிஃப்ளவர் குருமா வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் எல்லாமே வச்சுக்கலாங்க பட்டாணி சாப்பாட்டுக்கு. நல்லா வதங்கிட்டுங்க கொஞ்சம். இப்போ இதுலிங்க இந்த திராட்சை இருக்கு இல்லைங்களா, திராட்சை முந்திரி பருப்புங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பட்டாணி சாப்பாட்டுக்கு. இது முன்னையே போட்டோம்னா கிழிஞ்சிருங்க, அதனால் இப்போ தான் போடணுங்க. போட்டு 2 பிரட்டி வச்சுட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளரில் அதுக்கு நம்ம இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேங்க. 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குழைவாக வேணுங்கனாலும் 3 டம்ளர் ஊற்றுறேங்க. இல்லைன்னா 2.5 ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி வச்சுங்க. இதுக்கு 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விடலாங்க. கொதிக்கிட்டுங்க. கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாங்க. நான் இப்படி பேர் பட்டாணி சாப்பாடுன்னு இப்படி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சுட்டோங்க. விசில் போட்டுறா, நல்லா சவுண்டு வரட்டுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க பட்டாணி சாப்பாடு.